ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி நியூஸ். டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து பாருங்கள் 26 2024 சரிங்களா. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் லிங்க் வந்து இன்னும் எனேபிள் பண்ணல. ஸோ மேபி இன்றைக்கி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 26 நீங்கள் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 19. ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் 14 வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இந்த கம்மி நாட்களில் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம நம்பர் ஆஃப் வேகன்சி மற்ற டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் குரூப் 2க்காக டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு டெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு தமிழில். ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஜிகேக்கான டெஸ்ட் ஷெடியூல் வந்து ரிலீஸ் ஆகும் சரிங்களா. ஸோ தமிழ் பேட்சில் ஜாயின் பண்ணணுன்ற வில்லிங் இருக்கவங்க பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பே பண்ண வில்லிங் இருக்கவங்க இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமில் அனுப்புங்க. உங்களை வந்து டெலிகிராமில் ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்சில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஓல்டு அண்ட் நியூ புக்கில் உங்களுக்கு சிலபஸ் பேஸ்டு நம்ம பேட்ச் வைக்கிறதால உங்களுக்கு ஈச் டாபிக் வந்து கவர் ஆகிடும் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த ஷெடியூல்லே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ் வந்து மேக்ஸிமம் சிலபஸ் வைஸ் யாரும் பேட்ச் வைக்கிறது இல்லை. பட் ஓல்டு புக்கையும் நீங்கள் கவர் பண்ணி படிக்கும்போது தான் ஹையாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஜிகேக்கான ஷெடியூல் நாளைக்கு மார்னிங் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ நமக்கு எக்ஸாம் டேட்டு சொன்னதால் இனியும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து பார்த்திங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ குரூப் 4ல் நீங்கள் ஒரு சில கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ தமிழ் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி ஜிகேயில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணதால் தமிழில் மார்க் குறைஞ்சிருக்கும். ஸோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டில் இப்போ மேக்ஸ் வரலன்னு சொல்லி அதிலே உட்காந்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேர்லெஸ் மிஸ்டேக்கை நீங்கள் ஜிகே அண்ட் தமிழில் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த தப்பெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி கம்மிங் குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து அப்ஜெக்டிவ், இன்னொன்று வந்து டிஸ்கிரிப்டிவ். எனக்கு டிஸ்கிரிப்டிவ் ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து நிறையா வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம பிலிமினரி எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதனால் இன்னையிலேருந்து எஃபர்ட் போட்டு படிங்க. ஸோ நடந்து முடிஞ்ச குரூப் 4 பற்றி மறந்துடுங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் வரும்போது நம்ம அதை பற்றி யோசிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து குரூப் 2 எக்ஸாமுக்கு முழு முயற்சியாக வந்து இருங்குங்க. ஸோ குரூப் 4ல் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து செல்ஃப் அனலைசிஸ் வந்து பண்ணுங்கள். எந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டோம், படிக்காமல் தப்பு பண்ணாமா, இல்லை படித்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமா. ஸோ இல்லை ஒரு சில ஏரியா வந்து இப்போ +1 +2லாம் ஒரு சில பேர் வந்து படிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அதிலேருந்து வந்து ஜிகே கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போது குரூப் 4க்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டீப்பாக கேட்குறாங்க அப்படின்னா குரூப் 2க்கு கண்டிப்பாக டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ அதனால் இன்னும் டீப்பாக நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம பேட்சில் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். குரூப் 4லேயுமே நம்ம கேட்ட கொஷின்ஸ்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம படிக்க சொன்ன டாப்பிக்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம வீடியோவாகவே அப்டேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் பேட்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க இப்போயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த பேட்ச் வந்து போடுறதுக்கான டைம் வந்து நமக்கு இருக்காது. ஸோ ஜிகே பேட்ச் வேணுன்றவங்க வெயிட் பண்ணுங்கள். நாளை காலையில் உங்களுக்கு ஷெடியூல் வந்துடும். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.